அவ்வளவு சிறப்பானது தாய்மொழி. உயிர் கொடுக்கும் அது தாய்ப்பால் போன்றது, கலப்படமற்றது. எல்லா மொழியும் இனிமையானதுதான். எனக்கு ஒரு 5 மொழி தெரியும். யூடியூப்லலாம் நான் இதை பேசியிருக்கிறேன். யூடியூப்பில் பர்வீன் சுல்தானா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பல பேச்சுகள் வரும். அதில் நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஒரு 5 மொழி தெரியுங்க. அந்த 5 மொழியில் வீட்டில் நான் பேசுகிற மொழி இருக்குல்ல, என் தந்தையின் வழியாக என்னை வந்து சேர்ந்த மொழி உருது. நான் வீட்டில் உருது தான் பேசுவேன். என்னுடைய மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி. வந்தவுடனே பார்த்தேன், மருதம் அப்படின்னு எழுதுகிற அந்த ஸ்டைல்லையே அந்த அரபி எழுத்துக்கள் இருந்தன. எனக்கு அரபி தெரியும். அடுத்து இந்த தேசம் என் மீது திணித்த மொழி ஹிந்தி. எனக்கு ஹிந்தி தெரியும். இந்த உலகம் நான் பேசியே ஆக வேண்டும் என்று என் பயணங்களில் என்னை கட்டாயப்படுத்திய மொழி ஆங்கிலம். எனக்கு ஆங்கிலம் தெரியும். என் தாயின் மணி வயிறும் என் நிலமும் என் மண்ணும் என் கலாச்சாரமும் எனக்கு வரமாக அள்ளித்தந்த மொழி தமிழ். 5 மொழிகளை தெரிந்து வைத்துக்கொண்டு நான் பேசுகிறேன். ஏதோ ஒரு மொழியை தெரிந்து அல்ல. உருதுவிலே முழுமையாக கவிதைகளை எழுதவும், கவிதைகளை சொல்லவும், கவிதைகளுக்கு வியாக்கியானம் தரவும் என்னால் முடியும். என் தகப்பனார் உருது கவிஞர். எனக்கு உருது தெரியும், எனக்கு ஆங்கிலம் தெரியும். இத்தனை மொழிகள் தெரிந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எங்கேயுமே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன சிரமம் தெரியுமா? நீங்க சயின்ஸ் என்ன பண்றது? உங்க பிரின்சிபல் ஒரு வார்த்தை சொன்னாங்க என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு. உங்க அனுமதியோட சொல்றேன் மேடம். இதுங்கெல்லாம் கிளாஸ்ல உம்முன்னு இருக்கோம் மேடம். இப்ப பாருங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவர்கள் சொன்னார்கள், உம்முன்னு ஏன் தெரியுமா இருக்கிறோம்? சப்ஜெக்ட் படிக்கிறோம் பாருங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. நான் சப்ஜெக்டையே தமிழா படித்தவ. சப்ஜெக்டே தமிழ். எனக்கு தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் லாங்குவேஜ். நீங்கள் சயின்ஸ், எனக்கு என்ன சந்தோஷம்னா, அறிவியலுக்கும் கலைக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவார்கள். கலைக்கும் அறிவியலுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவார்கள். நான் உங்கள் மனங்களை பார்க்கிறேன். அந்த பெண் குழந்தைகள் அந்த புடவையை கட்டிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நடக்க தெரியாமல் நடந்து உள்ளே வந்து வெளியில் போய் இதுங்களாவது முயற்சி பண்ணுதுங்க. இந்த வேஷ்டி கட்டின பசங்க எழுந்தா என்ன ஆகுமோன்றதுனால நடக்கவே இல்லை, உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். சேவா உட்காந்துருக்கிறேன். என்ன தெரியுமா, இது எனக்கு பழக்கம் இல்லை என்றாலும் நான் இன்றைக்கு இதை உடுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? நான் சொல்லுகிறேன், தமிழ் என்பது என் குழந்தைகளை வெறும் மொழி அல்ல. தமிழ் என்பது நம் உணவு, தமிழ் என்பது நம் உறவு, தமிழ் என்பது நம் உடை, தமிழ் என்பது நம்முடைய உணர்வினுடைய உச்சம். எல்லாம் உயிர், எல்லாம் தமிழ்தான். தமிழில் நின்று கொண்டுதான் தமிழர்களுக்காகத்தான், தமிழ்நாட்டிற்காகத்தான் நீங்கள் அறிவியல் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கொண்டால் போதுமானது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரே ஒரு குறிப்புடன் நான் ஒரு 15-20 நிமிடங்கள் பேசுவேன். ஒரு குறிப்பை மட்டும் உங்களுக்கு தருகிறேன். தமிழினுடைய வரலாறு மிக நீண்டது குழந்தைகளே. அந்த தமிழினுடைய வரலாற்றினுடைய நீட்சியை நாம் எத்தனை ஆண்டுகள் என்று சொல்லுகிறோம்? யாருக்காவது தெரியுமா? நான்